ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மாதாவரமில் இருக்க புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஜெயச்சந்திரன் தான் பார்க்க போகிறோம். இப்போ அக்ஷய திருதி அன்றைக்கி 20th அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம கடை. வெளியிலே வந்து இந்த சாப்பிட்ற இடம்லாம் இருக்குது. இது இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஃபுல்லாக முடிக்கலன்னு நினைக்கிறேன். அங்கே எல்லாமே அப்படியே பாக்ஸஸ் அதெல்லாம் ஓப்பனில் இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் இருக்குது. நமக்கு குர்த்தீஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து லேடிஸ் செக்ஷனு, ஃபுல் அண்ட் ஃபுல் குர்த்தா அண்ட் மாடர்ன் ட்ரெஸ் தான். டிஷர்ட்டு, ஸ்கர்ட்டு அந்த மாதிரி அப்படி இன்னர் வேறு எல்லாமே இருக்குது. ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கு 300 அந்த மாதிரிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட். அப்புறம் காட்டனில் வந்து உங்களுக்கு மேக்ஸி அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. நம்ம உமன்ஸ்க்கு மட்டும் 2 ஃப்ளோர் வச்சுருக்காங்க. இந்த குர்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது, பாருங்கள். அப்புறம் மெயினாக இந்த சோலி ட்ரெஸ்ஸு ரொம்ப நிறைய ஒர்க் வச்சு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரேட் இதெல்லாம் கம்மியாகவே இருந்தது. நீங்கள் மற்ற பெரிய கடைங்களில் ட்ரை பண்ணுறதோ இங்கே ட்ரை பண்ணலாம். இந்த நைட் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, நைட்டிஸ் இருக்குது. அது லேடிஸ்க்கு ரொம்ப ஃபேவரட். இதெல்லாமே இருக்குது. அப்புறம் உங்களுக்கு குவாட் செட்ஸ்லாம் கூட நிறைய இருந்தது. பார்த்திங்கன்னா செட்டாகவே 2 பீஸ் செட்டு, 3 பீஸ் செட்டு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அப்புறமா நம்ம லேடிஸ் செக்ஷன்லேயே கீழே வந்து ஆக்சசரிஸ், கோல்டு கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மேக்கப்பு, பியூட்டி ப்ராடக்ட்ஸு நிறைய இருந்தது. எல்லாமே வந்து ஓரளவுக்கு கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்குது, ஓவரானும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இருந்தது. ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே வாங்குகிற அளவுக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மாதாவரம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்கலாம் வாங்க. அப்புறம் நம்ம இன்னர் வேர்ஸு, அப்புறம் வந்து இந்த ஷேப்பர், ஷேரி ஷேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ போச்சு இல்லையா, அது வந்து இந்த ஃப்ரீ செக்ஷன் லிஃப்ட் இருக்குது. மொத்தம் 4 ஃப்ளோரு. இதில் 3 ஃப்ளோர் தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் 4 ஃப்ளோர் இருக்குது. இதுதான் செகண்ட் ஃப்ளோரு. செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து சாரீஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல்ஸ் தான் இருந்தது. நிறைய கலர்ஸ் ஆஃப் சாரீஸ் இருந்தது. எல்லாமே இந்த குரூப்பாக கட்டணும்னு நினைக்கிறவங்க அப்படின்றவங்களாம் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரைஸ் என்னன்னு செக் பண்ணால் 599 தான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நானே ஷாக் ஆகிட்டேன். எல்லாமே ஓரளவுக்கு அந்த 500லேருந்தே ரேஞ்ச் தான் இருக்குது, இந்தமாரி பெரிய பெரிய சாரீ. அப்புறம் இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த சாரீ எப்படி இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் நிறைய கலர்ஸில் நிறைய ஒரே டைப்பில் இருக்குது. புது கடை இல்லையா, அதனால் எல்லாமே நிறைய பண்டலாக இருந்தது. இந்த இதாக ஃபங்க்ஷன்ஸ்க்கு குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சாரீ கட்டணும் அந்த மாதிரினா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு காட்டன் சாரீஸ்லாம் கூட இருந்தது. வயசானவங்களுக்கு இல்லை வெயிலில் சம்மருக்கு அதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸு நிறைய இருக்குங்க. காட்டனில் இருக்குது, இந்த மாதிரி ஒர்க் வச்சுருக்கு, நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒர்க் வச்சது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன். நீங்கள் இதை எடுத்து சுடிதார் தைச்சிக்கலாம், சாரியாக பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதாவது டிசைன் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ரெடிமேட் ப்ளவுஸும் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது காட்டன் ப்ளவுஸு. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒர்க் வச்சதெல்லாம் 1000, 1500 வரைக்குமே போகுது. நம்மக்கிட்ட என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு இருக்குது. பாருங்கள், அந்த காட்டன் ப்ளவுஸ்லாம் 185 இருக்குது. பட் ஆனால் சைஸ்லாம் வந்து கொஞ்சம் புது கடைன்றதால நாங்கள் போனப்போ கொஞ்சம் மிக்சிங்கில் அப்படிலாம் இருந்தது. பட் ஆனால் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு அடிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாம் செட்டில் ஆகும். எல்லாருமே புதுசுன்னா கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வேறு கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ்லாம் கம்மியாக இருக்காங்க. பட் ஆனால் ஓகே, கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக தான் இருக்குது. குட்டி பசங்களுக்கு சைக்கிள் இருக்குது, ஸ்டேஷ்னரிஸ் இருக்குது. அப்போ குட்டி பசங்க செக்ஷன் தாங்க செகண்ட் ஃப்ளோருங்க. அதில் நிறைய இருந்தது. அந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு நீட்டாகவும் இருந்தது. இந்த சம்மருக்கான ட்ரெஸ்ஸஸும் நிறைய இருந்தது. அப்படியே குட்டி குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்தது. பொம்பளை பசங்களுக்கு ஒரு செக்ஷன், ஆம்பளை பசங்களுக்கு ஒரு செக்ஷன்னு, கோட்டு, ஃப்ராக்குங்க நிறைய இருக்குது. அந்த செக்ஷன்லேருந்து வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. அவ்வளோ அழகழகாக இருந்தது ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா.
அப்புறம் இந்த நியூ பார்ன் பேபிஸ்க்கு நம்ம கொடுக்குற கிஃப்ட்ஸு, சோப்பு, ஆயிலு, ஃபீடிங் பாட்டிலு, டவல்ஸு எல்லாமே இருக்குது. ஷூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டாய்ஸ் இருந்ததுங்க. டாய்ஸில் நிறைய இருந்தது. அப்புறம் இந்த பர்த்டேக்காக நம்ம டெக்கரேட் பண்ணுற பலூனு, பாப்பர்ஸ் அது இதில் இருக்குது. மொய் கவர்லாம் அப்படியே பேக்கெட் இருந்தது. குட்டி பசங்களுக்கு இது பாருங்கள், இந்த காக்ரா சோலி மாதிரி இருக்குது. இதெல்லாமே நல்லா சூப்பராக டிசைனாக நிறைய கலர்ஸில் நிறைய இருந்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் பாவாடை சட்டெல்லாம் ரொம்ப அழகழகாக டிசைன் பண்ணி அவங்களே ஃபுல்லாக ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப நிறைய டிசைன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் மாடர்ன் ட்ரெஸ், டிஷர்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் இந்த ட்ரெஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்களேன். சூப்பராக அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். 4 கலரில் இருக்குது. நல்லா ஹேர் ஹோஸ்டர் ட்ரெஸ் மாதிரி இருக்குது பசங்களுக்கு. அது போட எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் நல்லா இருந்தது. அப்புறம் ஸ்டேஷ்னரி சொன்னல அது, ஃப்ராக்ஸு. அப்புறம் நீங்கள் 3rd ஃப்ளோர் போயிட்டீங்கன்னா ஜென்ஸ்க்கான செக்ஷனு, பேண்ட்டு, ஷர்ட்டு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்பேரல்ஸ்லாம் இருந்தது. பெல்ட்டு, ஷூஸு அதெல்லாம் இருந்தது. ரெடிமேட் ஷர்ட்டு, பிட்ஸ் எல்லாம் கூட இருந்தது. இதுதான் நம்மளோட 3rd ஃப்ளோரு. நாங்கள் பெருசாக அங்கே சுற்றலை. ஹெல்மெட் இருக்குது, பர்ஸ் இருக்குது, இது பாருங்கள், கண்ணாடி இருக்குது. நானும் 2 கண்ணாடி வாங்கியிருந்தேன். 2 வீலரில் போட்டு ஓட்டுருக்கு. உங்களுக்கு 150 இருக்குது, 300 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4th ஃப்ளோர். இதான் லாஸ்ட்டு ஃப்ளோர். நம்மளுக்கு பிடிச்ச செக்ஷனு. கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸ்டீல், சில்வர், அப்புறம் டிஃபன் பாக்ஸஸ் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் வந்து இன்னுமே எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும் போல் இருக்குது. அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் இடத்துல லைட் எரியல, அங்கங்கே பாக்ஸஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த பில்லிங் செக்ஷனில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்ஸ் எல்லாம் நம்மளை வந்து காய்கறியெல்லாம் வாங்கும்போது ரொம்ப செக் பண்ண சொல்லி மறுபடியும் போக வேண்டியது இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் இன்னும் கயாஸ் மாதிரி இருக்குது குழப்பமாக. மற்றபடி எல்லாமே ஓகே. எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்காக செட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இந்த பித்தளை ஐட்டம்ஸ், பூஜை அறைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸஸ்ஸு, அப்புறம் நம்ம மிஸ்லேனியஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஆயில் கேன்ஸு அது இதுன்னு எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து கண்டெய்னர்ஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டே இல்லை, இருட்டாக இருந்தது இந்த பக்கம் பின்னாடி. பாக்ஸஸ்ஸு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது, அந்த மாதிரி ஃப்ரூட் பாஸ்கெட்டு அதெல்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டா நமக்குமே வந்து கையெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருந்தது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீட்டு நம்ம இது பாருங்கள், இந்த க்ளீனிங் சப்ளைஸ் அதெல்லாம் தான் இருந்தது. 4th ஃப்ளோரில் இதெல்லாம் தான் இருந்தது. பிளாஸ்டிக் பக்கெட்ஸு, டப்பு, இந்த மாதிரி க்ளீனிங் சப்ளைஸு இதெல்லாம் தான் இருந்தது. அப்புறம் அந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்தது. அதோடய ப்ரைஸஸ்லாம் கூட முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் செக்ஷன் தான். நூடுல்ஸு, சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் இருந்தது. வெறும் 201 தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ் தான் எல்லாமே இருந்தது. டேட்ஸு. அப்புறம் இது வந்து நம்ம டிமார்ட்டில், ரிலையன்ஸில் இருக்கிற மாதிரி லூஸில் வந்து எல்லாமே கொட்டி வச்சுருந்தாங்க. பருப்பு, மாவு, முந்திரி அதெல்லாம் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். வெயிட் அவங்களே கொடுத்துறாங்க. அந்த வெயிட்டிங்கில் தான் கொஞ்சம் வெயிட் போடுற இடத்துல தான் கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே இருக்குது. எல்லாம் ஓரளவுக்கு ஓகே, வாங்குற மாதிரி தான் இருக்குது. மாம்பழம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி இருக்குது. நான் இங்கே என்னென்னலாம் வாங்குறேன்றதை தனியாக அடுத்த ஒரு வீடியோவை போடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.